அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக எலும்பு எதனால் உறுதித்தன்மை குறைகிறது, அந்த எலும்பிற்கு ஒரு பலத்தை கொடுப்பதற்கும் உடைந்த எலும்பை ஒன்று கூட வைப்பதற்கும் எப்படி நம் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு ஒரு ரசம் தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது ரசம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கருங்காலி கட்டை பொடி 5 கிராம், சூரியகாந்தி விதை 10 கிராம், அமுக்கராக்கிழங்கு பொடி 10 கிராம், மிளகு 5, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, பூண்டு 4, காய்ந்த மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, இந்து உப்பு தேவையான அளவு. இந்த ரசம் தயார் செய்வதற்கு முன்பாக கருங்காலி கட்டை, பூண்டு, மிளகு, ஜீரகம், சூரியகாந்தி விதை இவற்றையெல்லாம் 1-2ஆக இடித்து எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இந்த ரசம் தயார் செய்வதற்கு முதலில் தாளிதம் செய்ய வேண்டும். இந்த தாளிதம் செய்வதற்கு தேவையான அளவு நல்லெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து சூடேற்றவும். இப்பொழுது தேவையான அளவு கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, 2 மிளகாய் இவற்றை நன்றாக தாளிதம் செய்து கொள்ளவும். இப்பொழுது நாம் 1-2ஆக தூள் செய்து வைத்துள்ள பொருட்களை சேர்த்து நன்றாக வதக்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு தண்ணீர் ஊற்றிக்கொள்ளவும். இப்பொழுது 10 கிராம் அமுக்கரா பொடியை சேர்க்கவும். இந்த ரசத்தை சிறு தீயில் வைத்து கொதிக்க வைக்க வேண்டும். ஏனென்றால் கருங்காலி கட்டையானது எளிதில் வேகாது. அந்த கருங்காலி கட்டையில் உள்ள சத்துக்கள் நன்றாக நீரில் கலப்பதற்கு அதிக நேரம் சிறு தீயில் வைத்து சூடேற்ற வேண்டும். இப்பொழுது தேவையான அளவிற்கு இந்து உப்பு சேர்க்கவும். அன்பார்ந்த நேயர்களே, மஞ்சள் காமாலை வருவதற்கு மிக முக்கியமான காரணம் நம் உடலில் உள்ள இரத்தத்தில் பிலிருபின் அதிக அளவில் சேரும்போது மஞ்சள் காமாலை நோய் வருகிறது. இரத்தத்தில் சிவப்பணுக்கள் ஆனது மண்ணீரலில் சென்று 2 கூறுகளாக பிரிகின்றன, ஹேம் என்றும் குளோபின் என்றும். இவற்றில் ஹேம் என்று சொல்லக்கூடிய பொருளானது மற்றும் 2 கூறுகளாக பிரிகின்றன, இரும்பு மற்றும் பிலிருபின் என்று பிரிகின்றன. இந்த பிலிருபின் என்று சொல்லக்கூடிய பொருளானது மண்ணீரலில் இருந்து கல்லீரலுக்கு சென்று அங்கே 2 வித உப்புகளோடு சேர்ந்து பித்த நீராக மாறுகிறது. நாம் உண்ணக்கூடிய உணவை செரிக்க வைப்பதற்கும் உணவில் உள்ள சத்துக்களை உடல் முழுவதும் பரவச் செய்வதற்கும் அதிக அளவில் பயன்படுகிறது. இந்த பிலிருபின் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது உடலானது அதை மலத்தின் வழியாக வெளியேற்றிவிடும். இந்த மஞ்சள் காமாலை நோய் வந்துவிட்டால் கண்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும், கை விரல்களில் உள்ள நகங்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும், சிறுநீர் கழிக்கும் போது மஞ்சள் நிறமாக இருக்கும். இந்த காமாலை நோய் வந்துவிட்டால் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும், காய்ச்சல் இருக்கும், சளி இருமல் இருக்கும், பசி எடுக்காது, வாந்தி, குமட்டல், வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு என்று பலவிதமான நோய் உபாதைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்துவிடும்.
மஞ்சள் காமாலை நோய் வந்துவிட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு ஒரு ஜூஸ் தயார் செய்து சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி குறைவதோடு அந்த காமாலை நோயால் வரக்கூடிய பாதிப்புகளும் படிப்படியாக குறைந்துவிடும். இந்த ஜூஸ் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் தக்காளி சாறு, வெட்டிவேர் பொடி, மிளகு, ஜீரகம் மற்றும் இந்துப்பு. இந்த பொருட்களை கொண்டு ஒரு ஜூஸ் தயார் செய்ய போகின்றோம். இந்த ஜூஸ் தயார் செய்வதற்கு முன்பாக இந்த பொருட்களில் அடங்கியுள்ள மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். தக்காளியில் விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், கால்சியம், புரதம், பாஸ்பரஸ் போன்ற பல சத்துக்கள் அடங்கியுள்ளன. முக்கியமாக காமாலை நோய் வந்துவிட்டால் கண் பார்வை மங்கலாக தெரியும், உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இவற்றை போக்குவதற்கு தக்காளி சாறானது சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. அதேபோல இரத்த நாளங்களில் ஏதேனும் பாதிப்பு இருந்தாலும் அவற்றை சரி செய்யக்கூடியது. இரத்தத்தில் அதிகமாக உள்ள உஷ்ணத்தை போக்குவதற்கும் பிலிருபின் அளவை கட்டுப்படுத்துவதற்கும் தக்காளி சாறு பயன்படுவதால் தக்காளி சாறையும் எடுத்து வைத்துள்ளோம். வெட்டிவேர் பொடியானது உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதிக உஷ்ணமாக இருக்கும்போது காய்ச்சல், தலை சுற்றல், மயக்கம், வயிற்றுப்புண், வாய் எச்சரம், தோல் வறண்டு போதல் போன்ற பல பாதிப்புகள் வந்துவிடும். அவற்றையெல்லாம் போக்குவதற்கு வெட்டிவேர் பொடியானது சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. இங்கே உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கும் காமாலை நோயை போக்குவதற்கும் வெட்டிவேர் பொடி பயன்படுவதால் அவற்றையும் எடுத்து வைத்துள்ளோம். மிளகு ஒரு மிகச்சிறந்த இரத்த சுத்தியாக செயல்படக்கூடியது. காமாலை நோய் பாதிப்படைந்தவர்களுக்கு புளி, உப்பு, காரம் அவற்றை அறவே நீக்க வேண்டும். இங்கே மிளகாய்க்கு பதிலாக மிளகை பயன்படுத்துவதால் அவர்களுக்கு வயிற்று பகுதியில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அவற்றை சரி செய்வதோடு உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும். இரத்தத்தில் அதிகப்படியாக கலந்துள்ள பிலிருபின் அளவை கட்டுப்படுத்தும். இங்கே மிளகு ஒரு மிகச்சிறந்த பொருளாக பயன்படுவதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். இரத்தத்தில் அதிகப்படியாக கலந்துள்ள பிலிருபின் அளவை கட்டுப்படுத்துவதற்கும் ஜீரகம் நமக்கு பயன்படுவதால் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். காமாலை நோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு வாய்க்கசப்பு அதிகமாக இருக்கும். அந்த சுவையை கொடுப்பதற்காக சிறிதளவு இந்துப்பு சேர்த்து கொடுக்கும் பொழுது நன்றாக சாப்பிடுவார்கள். பசியின்மை போகும். இங்கே பசியின்மையை போக்குவதற்கும் காமாலை நோய் பாதிப்படைந்தவர்கள் நன்றாக சாப்பிடுவதற்கும் இந்துப்பு பயன்படுவதால் இந்துப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். இந்த பொருட்களை கொண்டு ஒரு ஜூஸ் தயார் செய்ய போகின்றோம். இந்த ஜூஸ் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். தக்காளி சாறு 100 மில்லி, மிளகு 5, ஜீரகம் 1/4 தேக்கரண்டி, வெட்டிவேர் பொடி 1/2 தேக்கரண்டி, இந்துப்பு தேவையான அளவு. முதலில் மிளகு மற்றும் ஜீரகத்தை தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். இந்த ஜூஸ் தயார் செய்வதற்கு முதலில் தக்காளி சாறில் மிளகு மற்றும் ஜீரகம் சேர்ந்த கலவையை சேர்க்கவும். அடுத்ததாக 1/2 தேக்கரண்டி வெட்டிவேர் பொடியை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவு இந்துப்பு சேர்க்கவும். இப்பொழுது நன்றாக கலக்கவும். மஞ்சள் காமாலையால் பாதிப்படைந்தவர்கள் இந்த ஜூஸை காலையில் 50 மில்லி வீதமும் மதியம் 50 மில்லி வீதமும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான குளிர்ச்சி கிடைக்கும். இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். இரத்தத்தில் அதிகமாக கலந்துள்ள பிலிருபின் அளவு கட்டுப்படும். காமாலை நோயால் பாதிப்படைந்தவர்களுக்கு சிறுநீரானது மஞ்சள் நிறத்தில் வெளியேறும். சிறுநீர் கழிக்கும் போது சிரமம் ஏற்படும். அவற்றையெல்லாம் போக்குவதற்கு இந்த ஜூஸ் ஆனது அதிக அளவில் பயன்படக்கூடியது.